சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன் இருக்குது. 22ஆம் அதிகாரத்துல அவருடைய ஊழியர்கள் அவரை சேவிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் எழுதியிருக்குது. இதை பார்த்து சிலர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயாவளி என்று ஒரு குரூப் உண்டு. அவர்துல ஒருத்தர், ஒரு குருவானவர் அநேகரை பார்த்து பேசுகிறார். அவங்க என்ன அப்படி நெற்றியில வெள்ளையில இப்படி பெருசா ஒண்ணு போடுவாங்க. அவர் சொல்லுகிறார், பைபிளில அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில இருக்கும் நாம தான் அவங்க, நாம தரித்திருக்கிற நாமம் தான் பிதாவுடைய நாமம்னு சொல்றாரு. அப்படி இல்ல, பிதாவுடைய நாமம் அன்சீன், காணக்கூடாதது. நாம் எப்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களின்படி, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனத்தின்படி நாம் எப்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ அப்போது தேவன் அவருடைய காணக்கூடாத நாமத்தை நம்முடைய நெற்றிகளில் தரிக்கிறார். அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனா பிசாசுக்கு தெரியும். பிசாசு அந்த நாமத்தை கண்டு பயந்து போவான். ஆனபடியினால்தான் அந்த நாமத்துக்கு மேலாக இன்னொரு நாமத்தை வைக்க வேண்டாம் என்று கிறிஸ்தவர்கள் நெற்றிகளில போட்டு வைக்கிறது இல்லை.